ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங் அப்படின்ற ஏரியாவும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதிலிருந்தும் நமக்கு ஒரு 1 or 2 கொஷின்ஸ் ரெகுலராக கேட்குறாங்கப்பா. ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கிற டைம்லேயே நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் வந்து ரெகுலராக இதிலிருந்து நமக்கு கேட்குறாங்க. மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸோட ஃபார்முலாஸ் இது முறை கேட்டிருக்காங்க. அண்டு மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டை நமக்கு கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போது அதில் என்னென்ன டைப் ஆஃப் மாடலிங்ஸ் இருக்குது, அந்த மாடலிங்ஸை என்னென்ன கேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் நமக்கு ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் தட் நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ சின்னதாக நம்ம இன்ஸ்டியூட் பற்றி ஒரு இன்ட்ரோ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன். ஓகேயா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேயா? ஸோ அதுக்கான கிளாஸஸ் இப்போ நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. சார் நோட்டிஃபிகேஷனில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இல்லை, ஸோ அப்போ நம்ம பிளைண்டாக படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. சார் நீங்கள் ஒரு இந்த இயர் த்ரூ அவுட் த இயர் வந்து டிஎன்இபி வரப்போகுது. ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ சடனாக இந்த டைம், அதாவது இன்றைக்கி தான் அதில் வேக்கன்சி இல்லை, அதுதான் கரெக்டான வேர்டு. கரெக்டாக இன்றைக்கி அதில் வேக்கன்சி இல்லை அப்படின்றதுக்காக அதை ஸ்கிப் பண்ணக்கூடாதுப்பா. வாட் எவர் த திங், இன்னும் அந்த எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? எக்ஸாமுக்கே இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் கொடுத்தது இந்த 2 மாதம் சும்மாவே விட்டுட்டீங்கன்னா அப்போது நீங்கள் இவ்வளோ 6 months ஆஃப் டைமே பிளைண்டாக வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக போன டைமை வச்சு ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். எப்போனாலும் டிஎன்இபி ஆட் ஆகுது, தேவைன்னா அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக அவங்க பர்டிகுலராக எக்ஸாமில் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? அவங்க வந்து நீட் இருக்கிறப்ப ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் நமக்கு எக்ஸாம்னு கிடையாது இல்லை. ஸோ ஏஇ மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்னு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தே நமக்கு அடுத்த இன்னும் ஒரு 20 daysலேயே நமக்கு டிப்ளமோ லெவல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ டிப்ளமோ லெவலும் ஒன்றுமே இருக்காதுன்னு நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஸோ டெஃபினட்டாக டிப்ளமோ லெவலில் நல்ல ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும். அது இல்லாமல் இங்கே வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி மாதிரியான போர்டில் சார் அவங்க வந்து அன்னன்னைக்கு இருக்கிறது தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, நாளைக்கே நமக்கு வேக்கன்சிஸ் ஆட் ஆச்சுன்னா அவங்க அதை சிம்பிளாக நோட்டிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது அன்னைக்கு நம்ம வந்து சஃபர் ஆகக்கூடாது இல்லைப்பா. ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்றது எப்படி இருக்கணும்னா வேக்கன்சிஸை பார்த்து இருக்காதீங்கப்பா. அதுதான் நான் எப்பவுமே சஜஷன்ஸாக கொடுப்பேன். ஸோ வேக்கன்சிஸை பார்த்து இருந்தீங்கன்னா டேம் ஷோர் நம்ம வந்து ஏஇ ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் நம்ம வேக்கன்சிஸை தவிர்த்துட்டு நம்ம வந்து அந்த சிலபஸ் தான் நடக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா டிஎன்பிசி ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடபிள்யூடிக்கு இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ பிடபிள்யூடி ரெக்ரூட்மெண்ட் எடுத்தோம்னா ஈசி வந்து டெஃபினட்டாக எலிஜிபிள், அவங்க இந்த சிலபஸில் எழுதணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இபி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதுதான் சிலபஸ் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற அப்டேட்டட் சிலபஸை எடுத்து நம்ம அதை ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னாலே போதும் இல்லைப்பா. அதை நம்ம இன்றைக்கி ப்ராப்பராக படித்து வச்சோம் அப்படின்னா சரி, இதில் நமக்கு வேக்கன்சிஸ் ஆட் ஆகலைன்னாலும் பின்னாடி ஆட் ஆகலாம். இல்லைனா பின்னாடி ஒரு அடண்டம் போட்டு திரும்பவுமே வேறு எக்ஸாமில் இதை கண்டக்ட் பண்ணலாம். இல்லை இந்த எக்ஸாமே இன்னொரு முறை நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போன வருஷம் கூட பாருங்களேன், போன வருஷம் இன்டர்வியூ போஸ்ட்டு 2 முறை எக்ஸாம் வருது. ஸோ இனிஷியல் டேஸில் ஏப்ரலில் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஏப்ரல் மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க. அடுத்ததாக டிப்ளமோ லெவலுக்கு அப்புறமா அந்த எக்ஸாம்ஸ் வச்சு எழுதுறாங்க. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுது, அவங்க வந்து அன்னைக்கு அந்த இன்டர்வியூ போஸ்ட் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் இருந்தது, அதை பின்னாடி ஆட் ஆகிருந்துச்சு. அதை பின்னாடி ஆட் ஆனதுனால அதுக்கு பின்னாடி ஒரு இன்டர்வியூ எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஓகேயா? இதை வந்து ஒரே முறை தான் நடக்கும், இந்த முறை போச்சுன்னா அடுத்த வருஷம் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்படின்னு எதுவுமே கிடையாதுப்பா. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு திங்கு, நம்ம அந்த சிலபஸில் கரெக்டாக இருக்குமா, நம்ம வந்து எல்லாம் படிச்சிட்டோமா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. ஸோ அதெல்லாம் பண்ணி ரெடியாக இருங்க. ஸோ டெஃபினட்டாக எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ டிஎன்இபிலையுமே சரி, ஸோ அதர் பிஎஸ்யூஸ்லையுமே சரி, நமக்கு ரெகுலரான வேக்கன்சிஸ் ஃப்யூச்சரில் நிறைய வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி இப்போ எக்ஸாம் இல்லை, ப்ரெஷர் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒழுங்காக படித்து என்னென்ன பண்ணணும்,
என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேயா? ஸோ இன்றைக்கான ஒரு பெஸ்ட் என்னென்னா, நாளைக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வந்தால் அதை கிளியர் பண்ணணும்னா இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ப்பா. ஓகே, அதுதான் நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்க்கவே பார்க்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம், நம்ம ஏஇ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா மேபி அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் வரும். ஸோ அது எல்லா ஏஇயுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவர் ஏஇயாக போய் போஸ்டிங்கில் உட்காந்து எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது காமன் தான். ஏஇ என்ஜினியரிங்கிறது ஸோ ரெகுலராக எப்பவுமே இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கே ஆட் ஆகலாம். ஸோ இல்லை அடுத்த வருஷம் இதை விட பெரிய ஒரு பல்க் வேக்கன்சிஸ் வரலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி தானே நம்ம ஒர்க் பண்ணணும். அதை நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட இந்த ப்ரிப்ரேஷன்றது இன்னும் ஒரு 2 மந்த் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் டிப்ளமோ லெவல் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நமக்கு இருக்குது, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டேம் ஷோர் எதுவுமே இல்லைன்னாலுமே நமக்கு நெக்ஸ்ட் இயரில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதுலேயுமே நமக்கு வந்துடும். ஓகேப்பா? ஸோ நம்ம இங்கே வந்து பர்ஃபெக்டாக யாருமே சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ டிஎன்இபி கன்ஃபார்மாக வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நமக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிற பட்சத்தில் வரும். ஓகே, ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து போனோமா போகலையா அப்படின்றது தான் ஃபைனல் கொஷின். ஓகே, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதுதான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ எப்பவுமே ஒர்ஸ்ட்டுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, எப்பவுமே பெஸ்ட் கண்டிஷனுக்கு மட்டுமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. ஒர்ஸ்ட் கண்டிஷன் ஹேப்பன் ஆச்சுனாலும் அதுக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஓகே, ஸோ நான் அதை தான் சொல்லுவேன் ஈவன் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஸோ இப்போது ஈஸிக்கு இன்றைக்கி எலிஜிபிள் இல்லை. ஓகே, நாளைக்கே நமக்கு ரிட்டன் சேஞ்சஸ் நடக்கலாம், அடண்டம் போட்டு வரலாம், இல்லை திரும்பவுமே ஒரு எக்ஸாம்ஸ் ஹேப்பன் ஆகலாம், இல்லை முனிசிபல் எக்ஸாம்ஸும் நடக்கலாம். அண்ட் டிப்ளமோ லெவலில் ஈஸிக்கு வேக்கன்சிஸ் கொஞ்சம் நிறைய வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷன்றது ஒரு சைடில் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை என்றைக்கும் எதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது. நம்ம டெய்லி இந்த டைமில் இதை பண்ண போகிறோம், ஸோ டெக்னிக்கலில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இதுக்காக பண்ணுறோம், அதை வந்து கீப் ஆன் பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக நம்மளால் ஈஸியாக அந்த ஜாபை வந்து ஆக்குப்பை பண்ணிட முடியும். ஓகேயா? ஸோ நம்ம ரெகுலராக சொல்கிறது தான்ப்பா. ஸோ என்றைக்குமே எதையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, நம்மளோட ஒர்க் நம்ம கரெக்டாக பண்ணுறோம், அதுதான் நம்மளோட ஃபுல் டைம் எய்மாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட் போனீங்க, நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, டெய்லி டிஸ்கஷன்ஸு, கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, கைடன்ஸ் ப்ரோக்ராமு எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ். ஸோ எதுவுமே நம்ம ரெக்கார்டட் அந்த மாதிரியான திங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டவுட்ஸ் கிளியரிங் ஈஸியாக இருக்கும். லைவ்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அப்பயே எப்போனாலுமே இந்த லைவ் டைமில் வந்து அவங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். கரெக்டாக இப்போ நான் இன்றைக்கி டவுட்டுன்னா ஈவன் இப்போ கிளியர் பண்ணிக்கலாம், அடுத்த செஷனில் கிளியர் பண்ணலாம், டிஸ்கஷன் ப்ராக்டிஸ் செஷனில் கிளியர் பண்ணிக்கலாம், அண்ட் அடுத்த செக்ஷனில் கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஒருவேளை பார்க்க முடியல நம்ம ஒர்க்கிங் அப்படின்னாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அன்னன்னைக்கே ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம எப்போவுமே ஷெடியூல்டு மேனரில் கிளாஸஸ் கொடுத்துட்ருப்போம். அண்ட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 years வரைக்கும் ஆக்சஸ் தருவோம். தட் இஸ் ஆப்போட ஆக்சஸ். அதுக்கப்புறமும் நம்ம கைடன்ஸ் பண்ணுறோம். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல், டெய்லி கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் சீரியஸு, டிஸ்கஷன்ஸு எல்லாமே நமக்கு இதிலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் மோர் கொரீஸ் அண்ட் டிஸ்கஷன் ஏதாச்சும் திங்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகே, ஸோ இதை தவிர்த்து நமக்கு நிறைய பிஎஸ்யூ எக்ஸாம்ஸ் கூட இருக்குதுப்பா, அதெல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பிஎஸ்யூ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது பெல்லில் ஒரு 50 வேக்கன்சிஸ் கிட்ட எடுத்தாங்க, ஹெச்பிசியில் 50 வேக்கன்சிஸ் கிட்ட எடுத்தாங்க. நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈவன் அந்த போஸ்ட்டையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியும், வாங்க முடியும்.
ஓகே, அதுதான் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது. ஈவன் எஸ்எஸ்சி ஜேஇ இருக்குது, ஆர்ஆர்பியில் ஜேஇ இருக்குது. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇனால ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் டெக்னிக்கலாக இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சி ஜேஇ எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நமக்கு என்ன இருக்கும், டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்கும். கரெக்டாக? அப்போ எஸ்எஸ்சி ஜேஇயில் நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்னா அப்போ எஸ்எஸ்சி ஜேஇ நம்ம கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ஏஇ ப்ரிப்ரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் எஸ்எஸ்சியை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். ஓகே, உங்களோட ஏஇ ப்ரிப்ரேஷனை மட்டும் வித்ட்ரா பண்ணாதீங்க. ஓகே, சடனாக எனக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்தால் திரும்ப அதை ரீகெயின் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங்கை கட்டிட்டு திரும்ப அதை கலைச்சிட்டு நான் போய் வேறு பில்டிங்கை கட்டுறோன்றது இது சரி கிடையாது இல்லைப்பா. அந்த பில்டிங் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லாத ஆஸ்பரன்ஸ்க்கு நான் பர்டிகுலராக சொல்கிறது. ஈஸியாக இருந்தால் மேபி அப்படி கூட பண்ணலாம், அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் சேமாக அப்படியே தான் இருக்கணும். ஓகே, ஆனால் ட்ரிபிளியாக இருந்தால் நிறைய ஹோப் இருக்குப்பா. அண்ட் எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா டிப்ளமோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரட்டும். டிப்ளமோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிப்ளமோ நோட்டிஃபிகேஷன்ஸில் நமக்கு ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனோட கிளாஸிஃபிகேஷன்ஸை நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் கிளாஸிஃபிகேஷன்னா எதை பொறுத்துப்பா பண்ணுறோம்? லைனோட கிளாஸிஃபிகேஷன் எப்போவுமே நம்ம பேஸ்ட் ஆன் த சார்ஜிங் கரண்ட். ஒரு சார்ஜிங் கரண்ட்டை பொறுத்து தான் டிரான்ஸ்மிஷன் லைனோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்ன்றது இருந்துச்சு. ஓகேயா? ஸோ சார்ஜிங் கரண்ட்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டாக நேற்று நம்ம பார்த்ததோட ரீகேப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் கிளாஸிஃபிகேஷன் directly proportional to charging current. சரி, இப்போ என்னோட இந்த சார்ஜிங் கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். The charging current depends on VPFL, system voltage and frequency and length. கரெக்டா? ஸோ வேவ் லென்த்னு சொல்லலாம், திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், இல்லை வேவ் லென்த் அப்படின்னு கூட சொல்லலாம். விபி ஒமேகா எல் அப்படின்னு கூட நம்ம எழுதியிருப்போம். கரெக்டாக? விபி ஒமேகா சி எல்னு எழுதியிருப்போம். ஸோ அதனால இது நம்ம ஒமேகா அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேயா? விபி இன்டூ ஒமேகா இன்டூ எல். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதோட கிளாஸிஃபிகேஷனை நம்ம எய்தர் எஃப்எல்லோட எக்ஸ்பிளனேஷனை வச்சு சொல்லியிருப்போம். எஃப்எல்லோட லென்த் லெஸர் தேன் 4000 கிலோமீட்டராக இருந்தால் அப்போ என்ன லைன் அப்படின்னு சொல்லியிருப்போம். தட் இஸ் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். எஃப்எல்லோட ரேஷியோ இன் பிட்வீன் 4000 to 12000 இருந்தால் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன். எஃப்எல்லோட ரேஷியோ கிரேட்டர் தேன் 12000 இருந்தால் தட் இஸ் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம எல்லை வச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல் வந்து lesser than 5 degree short line, greater than 5 degree medium line, greater than 15 degree long line. கரெக்டா சார்? அது என்ன 5 degree 15 degreeன்றதை நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த டிகிரிஸ் வந்து என்னோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறும். ஓகே, when it is 50 hertz ஃப்ரீக்வன்சியாக இருந்தால், இதுவே நமக்கு 50 hertz ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ஸோ என்ன சார் வரும்? ஸோ லென்த் வில் பி லெஸர் தென் 80 கிலோமீட்டர்ஸை நம்ம ஷார்ட் லைன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக லென்த் வந்து கிரேட்டர் தென் 5 டிகிரி அப் டு 15 டிகிரின்னா லெஸர் தென் 250 கிலோமீட்டர் வரைக்கும் திஸ் இஸ் லாங் லைன், மீடியம் லைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக கிரேட்டர் தென் 250க்கு அப்புறமா இருக்கிறது தட் இஸ் லாங் லைன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஷார்ட் லைன். ஸோ இது ஒரு மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன் and this is a long transmission line. Okay, இது ஒரு short transmission line and medium transmission line and long transmission lines. So next sir, next இந்த short transmission line நம்ம further என்னெல்லாம் சொல்லலாம்? இது எல்லா கேசஸ்க்குமே இதே தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. எல்லா கேசஸ்க்குமே ஷார்ட் லைன்னா 80 கிலோமீட்டர் அப்படின்னு கிடையாது. இது வந்து 50 ஹெட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக பட்சத்தில் இதோட லென்த்துன்றது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி அதிகமாகச்சுன்னா லென்த் டிக்ரீஸ் ஆகும். இந்த திங்ஸ் தான் நேற்று நம்ம கிளாஸில் கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜிங் கரண்ட்டை என்ன பண்ணியிருப்போம்? சார்ஜிங் கரண்ட் இஸ் நெக்லெக்டட்.
ஏன்னா லைனே ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சார்ஜிங் கரண்ட் நெக்லெக்டட். ஓகே, இந்த கேஸ்ல என்ன சார் பண்ணுவோம்? சார்ஜிங் கரண்ட் இஸ் லம்ப்டு. So இது என்ன சார்? This is distributed model. புரியுதா? ஸோ என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜிங் கரண்ட்டை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம மாடலிங் பார்ப்போம். ஸோ மாடலிங் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்னா சீரியஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் அண்ட் சீரியஸ் ஷண்ட் அட்மிடன்ஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு 2 மெத்தட் மூலமாக நம்மளோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம மாடல் பண்ண முடியும். அப்போ நம்ம மாடல் பண்ணுறப்போ அந்த இடத்துல சார்ஜிங் கரண்ட்டை நம்ம எடுத்துக்காம தான் மாடல் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாடல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு இந்த லென்த்லேருந்து கொஷின் வரும், இது மாடல்ஸ்லேருந்தும் கொஷின் வரும். ஸோ ஈஸியான ஏரியா தான், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. சிம்பிளாக அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஸோ யாருக்கு எப்படி மேட்ரிக்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப் டு திஸ் இது வரைக்கும் நமக்கு அந்த மேட்ரிக்ஸில் 20 கொஷின்ஸாக இருந்த வரைக்கும் பெரிய கொஷின்ஸ் கிடையாது. பட் டெஃபினட்டாக இந்த முறை 30 கொஷின்ஸ் இல்லை, என்னோட மேட்ரிக்ஸ்லையும் நமக்கு கொஷின்ஸ் வரும். இதுக்கப்புறமா நமக்கு மேட்ரிக்ஸில் இருந்தும் கொஷின்ஸ் வரும். ஏன்னா பவர் சிஸ்டம் தான் ஹார்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்னா, அப்போது அண்ட் ஆல்சோ இபியோட ஹார்ட் வந்து பவர் சிஸ்டம் தான். அப்போ பவர் சிஸ்டம்லேருந்து கொஞ்சம் நல்ல கொஷின்ஸ் வந்து இன்னும் வெயிட்டேஜாக வரும். அப்போ நம்ம அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ப்பா. ஸோ இருந்தால் எக்ஸாம்ஸ் வரப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஈஸியாக ஜாபுக்கு போயிடலாம். ஓகே, முன்னபடியே டிஎன்பிசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாங்க. ஈவன் முன்னே நீங்கள் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் டில் கவுன்சிலிங் வரைக்கும் டேட் பாருங்கள், மோர் தென் 1.5 இயர் கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ 1.5 இயருக்கு கிட்ட இருக்கும். ஆனால் இந்த 1.5 இயரில் இன்னைக்கு நம்ம 2 டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம்ஸை எழுத முடியும். ஓகே, அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறப்போ கொஞ்சம் நம்மளால் படிக்க முடியும்லப்பா. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் தைரியமாக படிக்கலாம். நான் வந்து முன்னே இருந்த டிஎன்பிசிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிரான்ஸ்பரன்சி இருக்குது அண்ட் ஃபாஸ்டரான ப்ராசஸ் இருக்குது. இதுக்கப்புறமா இன்னும் அது கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆகிடும். நிறைய சிபிடி கொண்டு வர்றாங்க. ஸோ சிபிடி நடத்தி சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் கொடுத்து கவுன்சிலிங்கை சீக்கிரமாக முடிக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நம்பிக்கையாக படிக்கலாம். ஓகே, முன்ன மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாகவே ஒரு அட்டம்ப்டிலிருந்து அடுத்த அட்டம்ப்டில் கூட கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்ததா இந்த டைம் டியூரேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸ்லேயே நம்ம அந்த 2 எக்ஸாம்ஸும் வந்துடும். ஸோ ஒரு பிகினராக இருந்தாலுமே நான் வந்து அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு 1.5 இயரில் நம்மளால் ஈஸியாக ஆகிட முடியும். ஸோ ஒரு ஒன்றுமே தெரியல எனக்கு அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நமக்கு அதில் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம தான்ப்பா ரெடியாக இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர அன்னைக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாடலிங்குள்ளே போகலாம். மாடலிங் ஆஃப் லைன். ஸோ இப்போ என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம மாடல் பண்ணலாம், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனை மாடல் பண்ணலாம் அண்ட் லாங் லைனை நம்ம மாடல் பண்ணலாம். ஸோ இப்போ அதோட மாடல்ஸை நம்ம எழுதுறோம். ஸோ இந்த மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை ஃபார் ஷார்ட் லைன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் லைனோட கிளாசிஃபிகேஷன். ஷார்ட் லைன்ல எத்தனை மாடலிங் இருக்கு? ஓகே, ஷார்ட் லைனை பொறுத்த வரைக்கும் we have the 2 models. ஒன்று சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடல் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல். ஓகேயா, சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல். இன்னொன்று என்னோட ஷண்ட் அட்மிடன்ஸ் மாடல். நம்ம பின்னாடி பார்ப்போம் எங்க சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடலை யூஸ் பண்றோம், எங்க என்னோட ஷண்ட் அட்மிடன்ஸ் மாடலை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, series impedance model, shunt admittance model. So short transmission line oda classification. So next enoda medium. மீடியம் பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ எண்ட் கண்டென்சர் மாடல்.
ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்களேன். ஸோ நம்ம முன்ன பார்த்ததுலேயே என்ன சொல்லியிருப்போம், ஷார்ட் லைனில் சார்ஜிங் கரண்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ சார்ஜிங் கரண்ட்ன்றது என்ன, ஷண்ட் எலமெண்ட்டு. அப்போது அதை எலிமினேட் பண்ணிட்டா வெறும் சீரீஸ் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா. ஸோ அதுக்கப்புறமா ஷண்ட் எலமெண்ட்டை நீங்கள் அட்மிட்டன்ஸ் ஃபார்மில் எழுதுறீங்க. ஓகே, சீரீஸ் இம்பிடன்ஸை எய்தர் நீங்கள் இம்பிடன்ஸ் ஃபார்மில் எழுதலாம் இல்லைன்னா அட்மிட்டன்ஸ் ஃபார்மில் எழுதலாம். சிம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கப்பா. ஸோ இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடல். கரெக்டாக, திஸ் இஸ் சீரீஸ் எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஷண்ட் எலமெண்ட்னா என்ன, ஸோ த கெப்பாசிட்டர் அண்டு கண்டக்டன்ஸ் G. ஓகே, இது என்னோட ஷண்ட் எலமெண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், சார்ஜிங் கரண்ட்டை நெக்லெக்ட் பண்ணுறதுனால இந்த ஷண்ட் எலமெண்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இது என்ன, இது என்னோட இம்பிடன்ஸ் மாடல். இதோட உல்டாவாக நீங்கள் எழுதுனீங்கன்னா இதுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா இப்படி எழுதலாம். கரெக்டா, திஸ் இஸ் அட்மிட்டன்ஸ் மாடல். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ஷார்ட் லைனை நம்ம எய்தர் இம்பிடன்ஸ் மாடல்லையும் கொடுக்கலாம் இல்லை அட்மிட்டன்ஸ் மாடல்லையும் கொடுக்கலாம். ஓகேயா, இந்த ரெண்டு கேஸ்லையுமே சார்ஜிங் கரண்ட் அப்படின்றத நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மாடல், ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற மாடல். அண்ட் மீடியம் லைனில் இருக்கிற மாடலை நம்ம எண்டு கண்டென்சர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா சார், இந்த இடத்துல இருக்குல்ல ஷண்ட் எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணலாம்னா எய்தர் சென்டிங் எண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம் இல்லை ரிசீவிங் எண்டில் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மீடியம் லைனை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டன்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ண மாட்டோம், லம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ லம்ப்னா நம்ம சர்க்யூட் தியரியில் பார்ப்போம் சார், அதில் இருக்கிற சின்ன சின்ன பேராமீட்டர்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம படிக்கிறது. ஓகே, அதுதான் லம்ப்டு. அப்போ தேர்ஃபோர் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர், இண்டக்டர், அடுத்ததா திஸ் இஸ் கண்டக்டன்ஸ் G அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C. ஸோ கீப் ஆன், இதே மாதிரி நமக்கு வரும். Okay, this is R, G, C, இது R, L, C again R, L, G and C, இது C, capacitance. keep on அதே மாதிரி R, L, G, C. So keep on it going. கரெக்டா? அப்ப இந்த மொத்த கெப்பாசிட்டன்ஸையும் நான் என்ன பண்றேன், சென்டிங் எண்டுக்கு கொண்டு வந்துடலாம், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸா மாத்திக்கிறேன். ஓகே, R, G ஈக்குவலன்ட், C ஈக்குவலண்டா கொண்டு போயிடுறேன். ஸோ அடுத்ததான் ரிமைனிங் ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸ் ஈக்குவலன்ட். ஸோ இது என்னோட சென்டிங் எண்ட் மாடல். கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே நான் சென்டிங் எண்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிசீவிங் எண்டுக்கு கொண்டு போயிடலாம். அதுக்கு பேர் தான் எண்டு கண்டென்சர். கெப்பாசிட்டரில் தான் நம்ம கண்டென்சர்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் அந்த சென்டிங் எண்டுக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடல். ரிசீவிங் எண்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு பேர் ரிசீவிங் எண்ட் கண்டென்சர் மாடல். ஓகே, அப்போ எண்டு கண்டென்சர் மாடலை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அகெயின் கிளாசிஃபைட் ஆஸ் 1 சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடல். ஸோ அடுத்ததா ரிசீவிங் எண்ட் கண்டென்சர் மாடல். ஓகேயா, ஸோ எண்ட் கண்டென்சர் மாடல்னா இதுதான் சென்டிங் எண்டுக்கு அந்த மொத்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்குல்லப்பா மொத்த கெப்பாசிட்டன்ஸ். போன கேஸ்ல நெக்லெக்ட் பண்ணிட்டோம், நோ இஷ்யூஸ், அதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஷார்ட் லைனு, டிரான்ஸ்மிஷன் லைனே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறப்போ அதோட எஃபெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், அதனால பெரிய சேஞ்சஸ் வராது. ஆனால் மீடியம் லைனுக்கு வரப்போ சார் நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது சார், அது ஒரு வேல்யூ கொஞ்சம் சஃபிஷியன்ட் வேல்யூவாக இருக்கும், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எய்தர் சென்டிங் எண்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மொத்த கெப்பாசிட்டன்ஸும் ரிசீவிங் எண்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னோட மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலு.
அடுத்ததான் நெக்ஸ்ட் நாமினல் டி அண்ட் நாமினல் பை மாடல் இருக்கு. ஸோ இது ஏவா. அடுத்ததான் நெக்ஸ்ட் பி. பிலையும் அகைன் ரெண்டு இருக்கு, நாமினல் டி ஓகேயா. ஸோ நாமினல் டி அண்ட் நாமினல் பை மாடல் புரியுதாப்பா. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்ஸு, மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட மாடலிங்ஸும் உங்களுக்கு புரியுது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. அப்போது என்னோட லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு போகலாமா. சார் என்னோட லாங் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் அண்ட் மீடியமில் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார். நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக என்னோட கெப்பாசிட்டன்ஸை ஆக்சுவல் டைப்பில் எடுத்துக்கணும், ஆக்சுவலில் டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே எடுத்துக்கணும். ஓகேயா. ஸோ இதை நீங்கள் லம்ப்லாம் பண்ணக்கூடாது. லம்ப் பண்ணோம்னா நமக்கு நிறைய எரர் வந்துடும். ஓகே. ஆக்சுவலாக இஎம்எஃப்டி கான்செப்ட், ஆண்டனா கான்செப்ட், வேவ் கைட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் எல்லா மாடலையுமே டிஸ்ட்ரிபியூட்டட் மாடலாக தான் எடுத்துக்குவோம். ஓகேயா. ஸோ ஏன்னா அங்கே நமக்கு அக்யூரசின்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட லாங் லைன். ஸோ லாங் லைனையும் அகைன் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவலன்ட் டி மாடல் அண்ட் ஈக்குவலன்ட் பை மாடல். ஸோ இந்த கேஸில் லாங் மாடலை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதையுமே லம்பும் பண்ண மாட்டோம், இக்னோரும் பண்ண மாட்டோம். ஓகே. எல்லாமே கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. ஈக்குவலன்ட் டி மாடல் அண்ட் ஈக்குவலன்ட் பை மாடல். ஓகேப்பா. இதுதான் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற மாடலிங். ஸோ இப்போ ஒவ்வொரு மாடலிங் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மாடலிங்கும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாடல் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் as அதோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது, அண்ட் எஃபிஷியன்சி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஓகே. ஸோ இதுக்காக தான் நம்ம மாடலிங்கை பண்ணுறோம். ஓகேயா. ஸோ ஒரு மாடலிங் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸு என்ன அப்படின்னா அந்த மாடலிங்னால அந்த சர்க்கியூட்டோட ரெப்ரசன்டேஷன் சிம்பிளாக மாறுது. அந்த சிம்பிளர் ரெப்ரசன்டேஷன்ஸை யூஸ் பண்ணி வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ், அடுத்ததாக வோல்டேஜ் எஃபிஷியன்சி என்னாலும் சொல்ல முடியும், டிரான்ஸ்மிஷன் லைனோட எஃபிஷியன்சி சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மாடலை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் இஸ் ஃபார் த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் மாடல். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் மாடலான சீரீஸ் இம்பிடன்ஸ் மாடல். சார் பொதுவாக நம்ம இந்த சீரீஸ் இம்பிடன்ஸ் மாடலில் தான் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம், ரேதர் த அட்மிடன்ஸ் மாடல். இந்த அட்மிடன்ஸ் மாடலை தவிர்த்து இந்த இம்பிடன்ஸ் மாடலை தான் ஒரு ஷார்ட் லைனாக இருந்தால் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேப்பா. ஒரு ஷார்ட் லைன்னா வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஷண்ட் அட்மிடன்ஸ் மாடல், சாரிப்பா சீரீஸ் இம்பிடன்ஸ் மாடல், நாட் ப்ரிஃபர்டு இது. ஓகே. அந்த மாடலை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், சீரீஸ் இம்பிடன்ஸ் மாடல் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இங்கே நம்ம சிம்பிளாக முதலே சொல்லிட்டேன், என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் மாடலை நீங்கள் பண்ணுங்க, அதில் எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் கரண்ட்டை இக்னோர் பண்ணணும். ஓகே. யூ மஸ்ட் இக்னோர் த சார்ஜிங் கரண்ட். ஓகே. அப்போ சார்ஜிங் கரண்ட்டை நம்ம சிம்பிளாக இக்னோர் பண்ணுறோம். இந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், நெக்லெக்டிங் த ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர். we are neglecting the shunt branch parameter. We are neglecting the shunt branch parameters. So therefore shunt branch parameter neglect ஆகிறதுனால என்ன சார் neglect ஆகும்? Therefore charging currents are neglected.
ஓகேயா, சார்ஜிங் கரண்ட்ஸ்ன்றது என்ன ஆகுதுன்னா நெக்லெக்ட் ஆகுது. அடுத்ததான் மீதி இருக்கிற சீரியஸ் பிரான்ச்சஸ் எல்லாம் என்ன பண்றோம், we are lumping all the series branches. சார் இங்க நம்ம லம்ப் பண்றது இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க, இங்க இட் இஸ் நாட் அட் ஆல் லம்ப்டு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்க தான் லம்ப்டு மாடல்னு சொல்லுவேன், இதை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த லம்ப்டு மாடல்ன்றது என்ன, கெப்பாசிட்டன்ஸ், என்னோட ஷண்ட் எலமெண்ட்ஸ் லம்ப் ஆகுது அப்படின்னு சொல்றது. இங்க நான் பேசுறது சீரியஸ் எலமெண்ட்டை பத்தி, ஷண்ட் எலமெண்ட்டை தான் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேனே. ஓகே, நெக்லெக்டிங் த ஷண்ட் எலமெண்ட் கரெக்ட் தான். அப்ப சீரியஸ் எலமெண்ட்டை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், லம்பிங் த சீரியஸ் பிரான்ச் பாராமீட்டர்ஸ். என்னோட சீரியஸ் பிரான்ச் பாராமீட்டரான இண்டக்டரும் என்னோட ரெசிஸ்டரையும் தான் நம்ம லம்ப் பண்றோம். அடுத்ததா ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியும்பா, இது ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். அண்ட் வோல்டேஜ் லெவல்ஸ் என்னவா இருக்கும்னா இட் இஸ் ஃபார் த லோவர் வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஓகே, ஹை வோல்டேஜ் லைன்ஸுக்கு எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்றது கிடையாது. ஹை வோல்டேஜா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம அட்மிட்டன்ஸ் மாடலை யூஸ் பண்றோம். ஷார்ட் லைனா இருந்து ஹை வோல்டேஜா இருந்தா அட்மிட்டன்ஸ் மாடல், ஷார்ட் லைனா இருந்து லோ வோல்டேஜா இருந்தா இம்பிடன்ஸ் மாடல். ஓகே, so it is used for short length. This model is used for short length and low voltage transmission. ஓகே, ஒரு ஷார்ட் லென்த் லோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல்ன்றதை யூஸ் பண்றோம். திஸ் மாடல் இஸ் யூஸ்டு ஃபார் த ஷார்ட் லென்த் அண்ட் லோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ நம்ம இந்த மாடல் பண்ணலாம்லப்பா, இப்போ இந்த மாடலை நம்ம பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதணும். இப்போ இந்த மாடல்னா எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம டிசைன் பண்றோம், அந்த மாடல்ல இருந்து எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எப்படி கிடைக்குது, அந்த மாடலோட மேட்ரிக்ஸ் எப்படி எனக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல தெளிவாகவே நம்ம பார்த்துட்டோம், ஷண்ட் பிரான்ச்சஸை வரையக்கூடாது. ஷண்ட் பிரான்ச்சஸ்னா என்னோட ஜியும் சியும். ஸோ கரெக்டா, சீரியஸ் பிரான்ச்னா ஆரும் எல்லும். அப்போ ஷண்ட் பிரான்ச்சை நெக்லெக்ட் பண்ணிட்டா வெறும் சீரியஸ் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருக்கும், விச் மீன் ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் மட்டும்தான் இருக்கும்ப்பா. இதுதான் என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். காமனா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்னென்னலாம் வரைவோம், ஆறு எல் ஜி சி இந்த 4 எலமெண்ட் தானே வரைவோம். பட் ஆனால் ஒரு ஷார்ட் லைனா இருக்கிறப்போ நீங்க இந்த 2 மட்டும்தான் வரையணும். அதுவும் இம்பிடன்ஸ் மாடலா இருக்கிற பட்சத்துல. ஓகேப்பா, ஸோ இந்த இடத்துல இந்த வோல்டேஜ்க்கு பேர் தான் சென்டிங் இன் வோல்டேஜ், and இந்த இடத்தோட வோல்டேஜ்க்கு பேர் தான் ரிசீவிங் இன் வோல்டேஜ். அண்ட் திஸ் இஸ் சென்டிங் இன் கரண்ட் IS and this is receiving in current IS. this is R, this is L. ஓகே அப்பா, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, இது நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட ABCD மாடல் எழுதியிருக்கோமா? எஸ், ABCD மாடல் எழுதியிருக்குமா? ஸோ அதை எழுதிப்போம். ஸோ ஆனால் அது யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ VS வெக்டார் இஸ் ஈக்குவலன்ட் டு AVR வெக்டார் பிளஸ் BIR வெக்டார். அதே மாதிரி IS வெக்டார் இஸ் ஈக்குவலன்ட் டு CVR வெக்டார் பிளஸ் DIR வெக்டார். கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட ABCD மாடல் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட ABCD மாடல். ஸோ இது கான்ஸ்டன்ட் ஃபார்மேட், நமக்கு தெரியும் ABCDயோட கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஏரியாவில் இந்த கொஷினில் நீங்கள் பாருங்க, இந்த கொஷினில் நீங்கள் பார்த்து இந்த இடத்துல ISோட வேல்யூ என்ன, IRோட வேல்யூ என்ன,
Vs ஓட வேல்யூ என்ன, Vr ஓட வேல்யூ என்ன அப்படின்றது நீங்க பார்க்க போறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ணுங்கப்பா, இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போ இதுல ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐஎஸ்ல போற அதே கரண்ட் தான் ஐஆர்லயும் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லலாம், ஐஎஸ் வெக்டாரை நீங்க ஐஆர் வெக்டார்னே சொல்லிக்கலாம். கரெக்டா? IS is equivalent to IR. சிம்பிள் தானே. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்ததா இந்த வோல்டேஜ்க்கு பேர் என்ன, that is plus minus Vs. அப்ப அந்த வோல்டேஜ் Vs நம்ம எப்படி எழுதலாம், Vs is equivalent to ரெசிஸ்டர்ல தான் டிராப் ஆகும்பா, இண்டக்டர்ல டிராப்ன்றது 0. ஓகே, நமக்கு தெரியும் ஒரு பியூர் இண்டக்டர் does not give the drop, does not contribute in the drop. ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், இதுல டிராப் ஆகும். ஆனா இண்டக்டர்ல பொறுத்த வரைக்கும் drop is 0. ஓகேயா? சோ அப்ப therefore நீங்க I into R into IR அப்படின்னு எழுதலாம். ஏன்னா IS IR னு எழுதிக்கலாம். அதனால இவனையும் நீங்க IR னு எழுதுறதுல தப்பு இல்லை. ஓகே, IS is equivalent to IR. ஏன்னா ரெண்டுமே சீரீஸ்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப இவனை ட்ரீட் இட் இஸ் IR. அப்ப IR into R, இந்த drop is 0, இங்க வந்து drop is 0. அடுத்ததா plus VR அப்படின்னு வருமா. அப்ப இந்த வோல்டேஜ் எழுதணும்னா அந்த KVL அந்த பாத்துல KVL எழுதணும்னா என்ன வரும், KVL on this loop is minus Vs plus IR into R, next plus VR is 0. கரெக்டா? minus Vs into IR plus VR is equal to 0. ஸோ எனக்கு என்ன வேணும், இங்கே Vs ஃபார்மேட்டில் தானே இருக்குது, அதனால நான் இதையும் Vsல எழுதிக்கிறேன். Vs is equal to VR plus R into IR. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இதை R அப்படின்னு எழுதுறத விட இம்பிடன்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, பர்டிகுலராக ஏன்னா இந்த சர்க்கியூட்டுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதை சேர்த்து நம்ம இம்பிடன்ஸ்ன்னு தான் எழுதணும். ஸோ இம்பிடன்ஸ்ன்னு எழுதுறது தான் கரெக்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதை சேர்த்து நம்ம ரெசிஸ்டர் இண்டக்டர்னு பிரிக்கிறத விட, ஏன்னா இதுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் JXL இருக்கும், ரைட்? ஸோ வோல்டேஜ்ன்றது டிராப் ஆகும் தான். ஓகே, அப்போ வோல்டேஜ் டிராப் இருக்கும், இங்கே எனக்கு R இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இம்பிடன்ஸ் Zன்னு எழுதலாம். அப்போ இந்த நெட்வொர்க்கை கூட நீங்கள் ரீமாடல் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல அப்போ அது என்ன ஆகுது, சேம் தான்ப்பா, பிளஸ் Z into IR. கரெக்டா? ஸோ Z into IRன்னு வரும். புரியுது இல்லப்பா? சிம்பிளா என்னோட ஆரையும் எல்லையும் சேர்த்து இண்டக்டன்ஸ் எழுதிடுறேன். சென்டிங் இன் இம்பிடன்ஸ் மாடல் தானே இதுக்கு பேரு, அதனால அதை இம்பிடன்ஸாவே மாத்திட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ இதோட இம்பிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இம்பிடன்ஸ் இஸ் Z. ஸோ இப்போ மைனஸ் Vs இன்டூ IR இன்டூ Z பிளஸ் VRன்னு எழுதலாம். அப்போ Vs எழுதுறப்போ என்ன வருது, Vs இஸ் ஈக்குவல் டு VR பிளஸ் Z இன்டூ IR அப்படின்னு வருது. சரி, இப்போ ஜஸ்ட் இந்த ரெண்டு திங்ஸையும் கம்பேர் பண்ணுங்கப்பா. ஓகே, compare the first equation and this equation. Similarly, இப்போ நான் என்னோட IS எக்ஸ்பிரஷனை எழுதுறேன். IS vector is equivalent to 0 into VR vector னு எழுதலாமா, plus IS vector, IR vector. ஸோ இந்த ஈக்குவேஷனும் இவனையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A இடத்துல என்ன இருக்கு, A ஓட பிளேஸில் என்னப்பா இருக்கு நமக்கு, எஸ் வி ஹேவ் 1. எதுவுமே இல்லை அந்த இடத்துல, எதுவுமே மல்டிப்ளை ஆகலைன்னா 1 மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தமா. அப்ப A is 1 அப்படின்னு எழுதலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, B ஓட பிளேஸ்ல இதே சேம் வெக்டார் தானே, Vs வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VR வெக்டார் பிளஸ் IR வெக்டார் தான் இருக்கு. அப்ப B வெக்டாரோட பிளேஸ்ல எனக்கு Z இருக்கு. அப்ப Bன்ற கான்ஸ்டன்ட் என்னன்னா இம்பிடன்ஸ் தான். B is equal to Z. அடுத்து இங்க பாருங்க, C இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. C is equal to 0.
ஸோ இப்போ டி இருக்கிற பிளேஸில் அகெயின் என்னப்பா இருக்குது, அகெயின் இங்கேயும் 1 தான் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா இட் வில் பி 1 அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாமா? அப்போ தேர்ஃபோர் டியோட பிளேஸும் என்னன்னா தட் இஸ் 1 தான். ஓகேயா? A is 1, B is Z, C is 0 and D is 1. ஓகே தானப்பா? ஸோ A is 1, B is Z, C is 0, D is 1. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதோட மேட்ரிக்ஸை என்னால் எழுத முடியும், ரைட்? இப்போ இதோட மேட்ரிக்ஸ் எழுதுங்க. இதோட மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த சைடில் VS IS இருக்கு, அந்த சைடில் VR IR இருக்கும். ஓகே, திஸ் இஸ் VS IS is equivalent to ABCD எழுதலாமா? ABCD எழுதுனா 1 Z 0 1. ஓகேயா? 1 Z 0 1. அடுத்து இந்த சைடில் என்ன இருக்குப்பா? VR IR இருக்கு. ஸோ புரியுது இல்லப்பா? அப்போ என்னோட ஏபிசிடி பேராமீட்டர் என்ன? ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இருக்கிற சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடலோட ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் என்ன வருது? ஸோ ஏ இஸ் 1, பின்றது ஜெட் அண்ட் சின்றது 0, டின்றது 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட ஏபிசிடி பேராமீட்டர் ஃபார் த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இப்போ எந்த டிரான்ஸ்மிஷன் லைனா இருந்தாலும் ஓகே, நீங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை ஒரு மாடலா மாத்தினீங்கன்னா அந்த மாடலுக்கு ஒரு 2 திங்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நம்ம பேசியிருக்கோம். நம்ம மாடலிங் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைனை பண்ணவதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க ஏபிசிடியா மாத்தினாலுமே அதுல சிமெட்ரி ரெசிப்ரோசிட்டின்ற 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்ப அதை நம்ம செக் பண்றோம். நீங்க மாடல் பண்ணிட்டீங்க, இந்த பண்ண மாடல் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லப்பா? நீங்க எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனையும் ஏபிசிடியா மாடல் பண்ணலாம். ஆனா அந்த மாடல் பண்ணீங்கன்னா அந்த மாடலுக்கு சிமெட்ரிக்கல் ரெசிப்ரோக்கல் 2 ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணி பார்த்துருக்கப்போ 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் நீங்க பண்ண மாடல்ன்றது கரெக்டான மாடல். அப்ப இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச இந்த மாடலுக்கும் நம்ம we need to check the symmetry and reciprocity. ஓகேயா? check symmetry and reciprocity. சார் சிமெட்ரியோட கண்டிஷன் என்னன்னு நான் சொன்னேன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க டெரைவ் பண்ணீங்கன்னா அதோட ஏவும் டியும் சேமா இருக்கணும். இங்க பாருங்க, A is 1, D is 1. So therefore above network is symmetrical. So அடுத்ததா ரெசிப்ரோசிட்டியை செக் பண்ணோம். Reciprocity என்ன? AD minus BC is equivalent to 1. Okay, to check reciprocity AD minus BC வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். இங்க நீங்க அதை செக் பண்ணுங்க. A உம் D யோட ப்ராடக்ட் என்ன? A and D யோட ப்ராடக்ட் is 1. 1 into 1 minus B யோட வேல்யூ Z, C யோட வேல்யூ 0. So அப்ப இதுக்குமே என்ன சார் வரும்? Yes, it is 1. அப்ப the network is reciprocal. ஓகேயா? சோ அப்போ நம்ம வந்து சிமெட்ரி அண்ட் ரெசிப்ரோசிட்டியை வந்து செக் பண்ணிட்டோம். ஓகே, the above network is symmetrical and the above network is reciprocal, then the model is correct. ஓகேயா? சோ அப்போ நம்ம மேல டெரைவ் பண்ண மாடல்ன்றது கரெக்ட். சோ இப்போ நம்ம இத இம்பிடன்ஸ்னா என்னன்னு எழுதணும்ல. இம்பிடன்ஸ் Z is equivalent to R plus JXL அப்படின்னு எழுதுவோம். அடுத்ததா இதுக்கு தீட்டாவை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் tan inverse of XL by R. இத நம்ம சர்க்யூட் தியரியிலேயே பார்க்கிறோம். ஒரு இம்பிடன்ஸ்னா அதுக்கு ஆங்கிள் கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை அதோட ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம தீட்டா is equivalent to tan inverse of XL by R அப்படின்ற ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ புரியுதாப்பா? அப்போ ஒரு ஷார்ட் லைனை நம்ம மாடல் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்க போறோம். தட்ஸ் இட். இதுதானே ஒரு மாடல் பண்றதுக்கு ஒரு வேலையே. எதுக்கு நம்ம மாடல் பண்றோம்? சும்மாவே மாடல் பண்றோமா? வோல்டேஜ் ரெகுலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதை கண்டுபிடிக்கணும்னா அப்போ எனக்கு ஒரு மாடல் தேவைப்படுது. ஓகே, அந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ்னா எப்போ வரும், எஃபிஷியன்சி எப்படி டெரைவ் பண்றது, இந்த திங்ஸ் எல்லாம் நம்மளால டெரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எங்க வருது, அந்த திங்ஸ் எப்போ வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் எஃபிஷியன்சியை நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மாடலுக்கு நம்ம போயிடலாம். ஸோ எப்பவுமே இதில் நமக்கு ரெகுலேஷன், வோல்டேஜ், எஃபிஷியன்சி எல்லாமே இந்த ஷார்ட் மாடலுக்கு தான் நிறைய கேட்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த மாடல்ன்றது கொஞ்சம் லென்த்தியராக இருக்கும். ஓகே, ஷார்ட் லைனு வந்து ஈஸியாக இருக்கும்ப்பா. அதுவே மீடியம் லைனுக்கோ லாங் லைனுக்கோ நம்ம ரெகுலேஷனையோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் லைன் தான் ரொம்ப அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேயா, ஷார்ட் லைன் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். பட் ப்ராக்டிக்கலில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அப்போ லாங் லைன் எல்லாத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்க்கு என்ன, வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்ன, அது எப்படி நம்ம டெரைவ் பண்றது, அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நேற்று டெரைவ் பண்ணியிருப்போம் பாருங்க வோல்டேஜ் ரெகுலேஷன். VR நாட் மைனஸ் VR டிவைடட் பை VR அப்படின்னு எழுதணுமா? நோ லோட் வோல்டேஜ் அட் த ரிசீவிங் எண்ட் மைனஸ் full load voltage at the receiving end divided by full load voltage at the receiving end. இதை நம்ம ஃபர்தரா நேத்தே ஒரு டெரிவேஷனை டெரைவ் பண்ணப்போ VR நாட்டை நம்ம எப்பவுமே எப்படி எழுதலாம்னா Vs by A அப்படின்னு எழுதலாம்னு பார்த்தோம். கரெக்டா? நான் அன்னைக்கு உங்களுக்கு சிமெட்ரி ரெசிப்ரோசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஓகேயா, VR நாட்டை Vs by A சென்டிங் இன் வோல்டேஜ் டிவைடட் பை A கோஎஃபிஷியன்ட் A வால டிவைட் பண்ணா ரெண்டும் ஒன்று தான். இதுதான் சரி என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷனோட ஃபார்முலா. ஓகே, இன் திஸ் கேஸ் A ஓட வேல்யூ என்ன? In the above model, value of A is 1. அப்ப therefore voltage regulations ஓட formula எப்படி மாறுது? Vs கரெக்டா? அப்ப ஃபைனலா என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் Vs மைனஸ் VR பை VR அப்படின்னு மாறுது. ஓகே சார், இதுதான் என்னோட ஃபைனல் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த ஃபார்முலாஸும் கேட்டிருக்காங்க, either இந்த ஃபார்முலாஸ் கூட கேட்பாங்க. ஓகேயா சார்? அடுத்ததா நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லயுமே ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம்ப்பா. ஸோ இது என்ன வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு நம்ம பார்த்துருப்போம்? தட் இஸ் த பர்சன்டேஜ் R cos phi பிளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எக்ஸ். நம்ம இங்க பர்சன்டேஜ் ஆர்ன்னு போடுறத இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, பர்சன்டேஜ் எக்ஸ் சைன் ஃபை. பர்சன்டேஜ் எக்ஸ் அது சஃபிக்ஸ்ல இருக்கு, ஆர்ன்றதும் சஃபிக்ஸ்ல இருக்கு, எக்ஸ்ன்றதும் சஃபிக்ஸ்ல இருக்கு. ஓகேயா, பர்சன்டேஜ் ஆர் காஸ் ஃபை பிளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் சைன் ஃபை அப்படின்னு எழுதலாம். நமக்கு என்ன தெரியும்? பர்சன்டேஜ் ஆர்னா the voltage drop in the supply voltage. கரெக்டா? ஸோ பர்சன்டேஜ் ஆர் அப்படின்னா நம்ம எப்பவுமே என்னப்பா எழுதிருப்போம்? IR into R divided by VR. அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் எக்ஸையும் நம்ம எழுதியிருப்போம், IR into X divided by VR. சாரி, இது வந்து XL. ஓகே, வெறும் X கிடையாது. இப்போ இதை நீங்க எப்படி எழுதலாமா? அப்ப IR into R by VR cos phi
IR XL sin phi divided by VR அப்படின்னு எழுதலாமா? இப்போ காமனா யார் இருக்கா? VR இருக்கா, அவனை மட்டும் எடுத்துக்கலாம். IR into R cos phi plus or minus IR XL sin phi divided by VR. ஓகே, அப்போ ஃபைனலாக என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை இப்படியுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னோட ஃபைனல் வோல்டேஜ் ரெகுலேஷன். அண்ட் ப்ளஸ்ன்றது எப்போ நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் இஸ் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டிவ் லோட் அண்ட் மைனஸ் இஸ் ஃபார் த லீடிங் பவர் ஃபேக்டிவ் லோட். ஓகேயா, ப்ளஸ்ன்றது ஃபார் லேகிங் சார், மைனஸ் இஸ் ஃபார் த லீடிங்க்கு சார். ஸோ இது வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் காமனா. இதுவே எக்ஸ்பிரஷன், ஸோ எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடுக்கு கேட்குறாங்க. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் அட் எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு. ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணியிருக்கேன்ப்பா. அங்கிருந்து இதை எடுத்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அங்கிருந்து இந்த பேராமீட்டர்ஸை கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ லோட் இஸ் ஈக்குவலன்ட் டு, ஸோ எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோட் இஸ் ஈக்குவலன்ட் டுக்கு என்ன போடுவோம்? எக்ஸ் இன்டூ that's it. ஓகே, அப்போ இது இன்னமும் எழுதலாம். எக்ஸ் இன்டூ percentage IRR cos phi plus or minus IX IRX sin phi divided by VR. ஓகேயா, ஸோ இப்படி நம்ம எழுதலாம். அப்போ this is for the x fraction of load, voltage regulation during the x fraction of load. அடுத்ததான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்துருக்கோம், சிங்க்ரனஸ் மிஷினில் பார்த்துருக்கோம். ஸோ எங்கள் இடத்துல நமக்கு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் வரும், எந்த இடத்துல எனக்கு ஜீரோ ரெகுலேஷன்ஸ் வரும்? சரி, நீங்கள் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸை பார்த்தீங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸில் தான் வரும். ஸோ ஜீரோ ரெகுலேஷன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸில் தான் வரும். இது நமக்கு தெரியும்லப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? ஸோ அதை வேணா கூட எழுதிக்கிங்க. ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு அண்ட் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு. ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா என்னப்பா வரும்? வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸோட ஃபார்முலா எப்சிலான் ஆர் காஸ் பை, லேகிங்ன்றதுனால ப்ளஸ் எப்சிலான் ஆர் சைன் ஃபை. ஸோ இது எப்பவுமே ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கரெக்டா? ரெகுலேஷன்ன்றது எப்பவுமே பாசிட்டிவ். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் மேக்ஸிமம் during the lagging case. Okay, voltage regulation is maximum in lagging power factor only. So voltage regulation வந்து lagging power factorல தான் ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். அடுத்து லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி எழுதலாம்?
ஸோ இந்த இடத்துல ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கலாம், லீடிங் பவர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 0 ரெகுலேஷன்ஸ் வரலாம், ஈவன் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரலாம், ஈவன் நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் கூட வரலாம். இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லயே உங்களுக்கு வரைஞ்சிருப்போம், இந்த கர்வ் வரைஞ்சிருப்போம் கரெக்டா. திஸ் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் யூபிஎஃப். ஸோ இந்த சைடில் லேகிங் வரும், இந்த சைடில் நமக்கு லீடிங்ஸ் வரும். ஸோ இந்த கர்வையே நீங்கள் வரைஞ்சப்போ எப்படி வந்திருக்கும்பா, இப்படி தான் நமக்கு வந்திருக்குமே. ஸோ கரெக்டா. ஸோ திஸ் இஸ் லேகிங் பவர் ஃபேக்டர். லேகிங் பவர் ஃபேக்டரில் ரெகுலேஷன் இஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் லீடிங் பவர் ஃபேக்டர் இது எல்லாமே லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ லீடிங் பவர் ஃபேக்டரில் பாசிட்டிவும் இருக்குது, 0வும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகேயா. ஸோ என்னோட லீடிங் பவர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் வில் பிகம் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0. ஓகேயா. அப்போ ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்ம சொல்லக்கூடாது. ரெகுலேஷன் டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் ஒரு லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ரெகுலேஷன் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், 0ஆகவும் இருக்கலாம். ஓகே. த ரெகுலேஷன் கேன் பி பாசிட்டிவ் or negative or 0. Okay, so regulation can be positive, negative or 0. So அடுத்ததா voltage regulation is 0 and negative எப்ப நடக்குது? voltage regulation வந்து 0வும் நெகட்டிவும் எப்ப நடக்குது? voltage regulation positive எப்ப நடக்குது? positive occurs on the lagging power factor load. Okay, 0 negative occurs on the leading power factor load. ஓகே. அப்போ புரியுது இல்லை? அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக டெரைவ் பண்ணிட்டோமா? கிளியர் தானே? இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல உங்களுக்கு? ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் அதை ஒரு ரீகேப்பாக தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரெகுலேஷன், 0 ரெகுலேஷன்ஸ் நான் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா அங்கே நம்ம எழுதின திங்ஸ் தான்ப்பா இங்கேயுமே வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே. அடுத்ததாக இதை யூஸ் பண்ணி எஃபிஷியன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன். ரெகுலேஷன்னாலே வோல்டேஜ் தான் குறிக்கும். அன்லஸ் அன்டில் அவங்களா மென்ஷன் பண்ணாத வரைக்கும் வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீட் ரெகுலேஷன்ன்றது ஜஸ்ட் அவங்கள மென்ஷன் பண்ணாதான் நம்ம ஸ்பீடை எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷனை தான் நினச்சிக்குவோம். ஓகேப்பா. ஸோ இப்போ இதுக்கு பொதுவாக நம்ம மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் வேணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜஸ்ட் அது சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ரிசல்ட்டை மட்டும் நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். என்ன கண்டிஷன்னா x/r ஆஃப் லோடு, லோடோட x/rஓட ரேஷியோவும் டிரான்ஸ்மிஷன் லைனோட x/rஓட ரேஷியோவும் சேமாக இருக்கணும். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லைன்னா காஸ் ஆஃப் பை இஸ் ஈக்குவலன் டு எக்ஸிலான் ஆர் டிவைட் பை பர்சன்டேஜ் ஆர் டிவைட் பை பர்சன்டேஜ் ஜெட். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா tan phi-யா எழுதலாம். ஓகே. tan phi இஸ் ஈக்குவலன் டு பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் ஆர். ஓகே. ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ். இதுதான் என்னோட என்ன ஆங்கிளில் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும், என்ன கண்டிஷனில் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது எனக்கு சொல்லுது. அடுத்ததா கண்டிஷன் ஃபார் 0 ரெகுலேஷன்ஸை நம்ம பார்ப்போம். சரி, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் சிங்க்ரனஸ் மிஷின்ற இடத்துலலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ அதனால தான் இதை நான் வேகமாக போகிறேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம புது இடத்துல வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம போகலாம். ஓகே. கண்டிஷன் ஃபார் 0 ரெகுலேஷன்ஸ். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா தட் இஸ் x/r ஆஃப் லோடு இஸ் ஈக்குவலன் டு r/x ஆஃப் லைன்.
ஸோ இல்லைன்னா எய்தர் ஆர். cos phi is equivalent to percentage x divided by percentage z. இது வந்து லீடிங் பவர் ஃபேக்டர்ல நடக்கும். இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் ஆன் த லாகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இது லீடிங் பவர் ஃபேக்டர் தான் போடணும். ஓகே, ஏன்னா ஜீரோ ரெகுலேஷனு மேக்ஸ் நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே லீடிங் பவர் ஃபேக்டரில் தான் நடக்கும். ஓகே, இதை நீங்கள் டேனில் எழுதினாலும் ஓகே, காசுக்கு எழுதுனா மட்டும்தான் நம்ம காஸ் பைக்கு மட்டும்தான் பவர் ஃபேக்டரை போடுவோம். ஓகே, அதனால காஸ் பைக்கு மட்டும் லாகிங்கு, இதுக்கு காஸ் பை எழுதுறப்போ லீடிங்கு அப்படின்னு நான் போட்டேன். கிளியராப்பா? அப் டு திஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெகுலேஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிச்சு. அண்ட் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட எஃபிஷியன்சி இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி நம்ம ஆல்ரெடியே முன்னாடியே எழுதியிருக்கோம்ல. ஸோ இப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவலன் டு ஈட்டா. எஃபிஷியன்சி பொதுவாக என்ன எழுதுவோம்? அவுட்புட் பவர், கரெக்டா? அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ். ஸோ அவுட்புட் பவர் என்ன? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட அவுட்புட் பவர்ன்றது விஆர் ஐஆர் cos phi. ஓகே அப்பா, டிரான்ஸ்மிஷன் லைனோட அவுட்புட் பவர்ன்றது விஆர் ஐஆர் cos phi. அடுத்ததா அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ், ரைட்? அவுட்புட் பவர் திரும்ப எழுதிக்குங்க. லாசஸ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைன்ல எந்த லாசஸ் இருக்கு? ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ் தான் ரொம்ப டாமினண்டா இருக்கு. ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப அதிகமா இருக்கும்னா ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ் தான். ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம், மீதி லாஸை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். தட் இஸ் இக்னோர்டு. பிளஸ் லாசஸ்ன்றது ஐஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர். ஓகேயா? ஸோ ஐஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர். ஸோ இது என்னோட எஃபிஷியன்சி. ஜஸ்ட் இப்போ இந்த எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம விஆர் ஐஆர் காஸ் பையால் டிவைட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. ஸோ இப்போ எஃபிஷியன்சியை ஃபுல்லாகவே நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரால் விஆர் ஐஆர் காஸ் பையை டிவைட் பண்ணுங்க. டிவைட் வித் ஓகேயா? எஃபிஷியன்சின்றது விஆர் ஐஆர் காஸ் பையால் டிவைட் பண்ணுங்கப்பா. ஸோ நியூமரேட்டரில் விஆர் ஐஆர் காஸ் பை டிவைட் ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடும். ஸோ 1 டிவைட் பை. ஸோ டினாமினேட்டர்லையுமே விஆர் ஐஆர் காஸ் பை இருக்குது. அப்போ இவனும் 1 ப்ளஸ் ஆகிடுவான். அப்போ இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் ஐஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் இருக்குது. divided by VR IR cos phi. That's it. இது என்னோட எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. ஸோ இது நம்மளோட எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. ஸோ ஃபர்தரா இந்த ஐஆர் ஐ ஸ்கொயர் ஆர் டிவைட் பை விஆர் ஐஆர் காஸ் பையை வேற எப்படி நம்ம எழுதலாம்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஒரு ஐஆர் இருக்கு, மேலே ஒரு ஐஆர் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ஐஆர் மேலே ஒரு ஐஆர் கேன்சல் ஆகிடுது. அப்போ ஃபைனலாக ஐஆர் இன்ட்டு ஆர் இருக்கான். கரெக்டாக? ஐஆர் இன்ட்டு ஆர் டிவைட் பை விஆர் அண்ட் காஸ் பை இருக்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஐஆர் இன்ட்டு ஆர் பை விஆர் எப்படி எழுதலாம்? தட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆர். ஓகே, இங்கே பாருங்கள், ஐஆர் இன்ட்டு ஆர் பை விஆர்ன்றது தட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆர். அப்போது பர்சன்டேஜ் ஆரை நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் பர்சன்டேஜ் ஆர். அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவலன்ட் டு 1 டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவலன்ட் டு 1 டிவைடட் பை 1 பிளஸ் எப்சிலான் ஆர். அந்த காஸ் பை எங்கே இருக்குப்பா? எனக்கு டினாமினேட்டரில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த காஸ் பை எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. இன்ட்டு 1 பை காஸ் பை இன்ட்டு பை காஸ் பை. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. ஸோ இப்போ எஃபிஷியன்சி ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியுமா இதை யூஸ் பண்ணி? எஸ், 1 டிவைட் பை 1 ப்ளஸ் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை காஸ் பை தெரிஞ்சால் எஃபிஷியன்சியை என்னால் கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே அப்பா, this is important formula. இது நம்ம ப்ராப்ளம்ஸ்லயோ யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, efficiency is equivalent to 1 divided by 1 plus percentage r by cos pi. ஸோ இது வந்து ஃபார் ஃபுல் லோடுக்கு தான் பொருந்தும். ஓகே, இது வந்து ஃபுல் லோடுக்கு தான் பொருந்தும். அதாவது ஃபுல் லோட கனெக்ட் பண்றப்போ. இதுவே x fraction of full loadனா எப்படி எழுதுவோம்? For x fraction of full load, efficiency for x fraction of full load efficiency 1 divided by for x fraction of full load efficiency is 1 divided by one plus x into epsilon r divided by cos pi. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபுல் லோடு, இது வந்து எக்ஸ் ஃப்ராக்ஷன், அதாவது உங்களுக்கு ஃபுல் லோடே கொடுக்க மாட்டாங்க எல்லா முறையும். ஸோ பாதி லோடை நான் கனெக்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு 25% ஆஃப் லோடை கனெக்ட் பண்ணுறேன், அப்போ என்னோட எஃபிஷியன்சி என்ன? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கல்லப்பா. ஸோ இப்போ ஒரு half of the load is connected, then efficiency is what? ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆரையும் நீங்கள் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ when x decreases efficiency will increases. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்கே எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜர். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம லோடிங்கை வந்து கம்மி பண்ணுறப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்படி கூட நான் எழுதி காமிக்கிறேன். எஸ், எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபுல் லோடில் இருந்த எஃபிஷியன்சியை விட 0.5% ஆஃப் ஃபுல் லோடில் இருந்தால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஓகே, இதுதான் எனக்கு மீன் பண்ணுது. அண்ட் காஸ் ஆஃப் ஆங்கிள் இட் இஸ் அ ஃபேக்ட், ரைட்? ஸோ இப்போ பவர் ஃபேக்டர்ன்றது, லோடிங்கோட பவர் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் ஃபேக்டர் ரொம்ப பூரா மாறிச்சுனாலும் எஃபிஷியன்சி பூரா மாறிடும். ஏன்னா இந்த காஸ் பையை பொறுத்த வரைக்கும் காஸ் பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஈட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த காஸ் பை. அப்போ பவர் ஃபேக்டர் குறைஞ்சிச்சுன்னா எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு. ஸோ எக்ஸ்ன்றது தட் இஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு. ஓகேயா? ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடுக்கு இன்வெர்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு டைரக்டாகவும் நமக்கு இருக்கும். ஓகே, இதில் இருந்து நமக்கு எதர் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். சப்டு திஸ் கிளியர் தானேப்பா? ஓகே தானே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லைன் மாடலிங்க்கு போகலாம்ல. ஸோ ஷார்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அதோட எஃபிஷியன்சி இந்த திங்ஸ் எல்லாமே இதுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற லைனில் எல்லாமே மாடலிங்கு இந்த திங்ஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டோட நிறுத்திடுவோம். ஓகே, மற்ற திங்ஸில் எஃபிஷியன்சி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் திரும்பவும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டேன். எஃபிஷியன்சி ரெகுலேஷன்றது இதுதான். ஓகே, இதே கேஸ் தான் எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஸோ ரெகுலேஷனு முன்னாடி நான் பார்த்துட்டேன், இதுதான் ரெகுலேஷன். இந்த ரெகுலேஷன் வந்து எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா லேகிங்கில் தான் ஆகும். நீங்கள் வேறு மாடலுக்கு போகிறப்போ லீடிங்கில் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. புரியுது இல்லைப்பா? இப்போது இந்த சென்டிங் அண்ட் கெப்பாசிட்டர் மாடலில் நீங்கள் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்க பாருங்கள், பவர் ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல தான் இது மேக்ஸிமம் ஆகும், அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கல்ல, அது எதுவுமே மாறாது. ஓகே, எல்லா லைனுக்கும் ஒரே ஒன்று தான், சேம் தான். அதனால இங்கேயே நான் மொத்தத்தையும் டெரைவ் பண்ணிட்டேன். ரெகுலேஷனு எஃபிஷியன்சி எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத டெரைவ் பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்தடுத்த மாடலை வரைகிறப்போ மாடலும் மேட்ரிக்ஸும் மட்டும்தான் நான் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், மாடலு மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாடலை எழுதி அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லி அதோட சிமெட்ரி கண்டிஷனை செக் பண்ணோமா, அதுதான் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா எல்லா மாடலையும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ புரியுது இல்லை? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், அப்போது நெக்ஸ்ட் மாடல். ஸோ ஃபஸ்ட் மாடல் முடிஞ்சிச்சு. அண்டு நெக்ஸ்ட் மாடல். ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்ன? என்னோட சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடலுக்கு அப்புறமா என்ன மாடல் பார்த்தோம்? ஷண்ட் அட்மிட்டன்ஸ் மாடல் பார்த்தோமா? எஸ், we need to derive the shunt admittance model.
சார் ஷண்ட் அட்மிட்டன்ஸ் மாடல்ல பொதுவா நம்ம என்ன பண்ணிருப்போம், சார்ஜிங் கரண்ட்டை நம்ம என்ன பண்றோம், எஸ் இட் இஸ் நெக்லெக்டட். ஸோ அடுத்ததா எல்லாத்தையுமே என்ன பண்றோம், லம்ப் பண்றோம். அதை எழுதிக்கலாமா? ஸோ நெக்லெக்ட் சீரீஸ் இம்பிடன்ஸ். ஸோ அடுத்ததா lump the shunt admittance. பட் ப்ராக்டிக்கலா இது நம்ம யூஸ் பண்றது இல்லப்பா. ஓகே, ப்ராக்டிக்கலா இந்த மாடலை நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா இந்த மாடல்ன்றது இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த ஷார்ட் அண்ட் ஹை வோல்டேஜஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, நம்ம ஹை வோல்டேஜஸ்க்கு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஷார்ட்ல வந்து ஹை வோல்டேஜ் போறது இல்லை. ஓகேயா, ஸோ தேர்ஃபோர் இந்த மாடல் எனக்கு டைரக்டா நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஓகேயா, ஸோ நெக்லெக்ட் த சீரிஸ் இம்பிடன்ஸ், லம்பிங் த ஷண்ட் அட்மிட்டன்ஸ். திஸ் மாடல் இஸ் யூஸ்டு ஃபார் ஷார்ட் லென்த், இட் இஸ் ரேர்லி யூஸ்டுன்னு எழுதிக்கங்களா. This model is used for high voltage. And short length line, length transmission lines. ஓகே அப்பா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட ஸோ அந்த சீரியஸ் பிரான்ச் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டான என்னோட ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேயா, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த எலமெண்ட்ஸும் வரையக்கூடாது. அப்போ அந்த எலமெண்ட் தான் எனக்கு இங்கவா ஒய்யா மாறிடும். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஜெட் மாறுச்சு இல்லை, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒய்யா மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் இது என்னோட சென்டிங் எண்ட் கரண்ட், ரிசீவிங் எண்ட் கரண்ட், சென்டிங் எண்ட் வோல்டேஜ், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ஓகேயா, சென்டிங் எண்ட் கரண்ட், receiving end current, sending end voltage, receiving end voltage. It is a charging current IC. ஓகேயா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சேம் அதே மேட்ரிக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. சேம் அதே மேட்ரிக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன பார்த்துட்டு VS வெக்டார் இஸ் ஈக்குவலன் டு A into VR வெக்டார் plus B into IR vector. Next IS vector is equivalent to C into VR vector plus D into IR vector. கரெக்ட் தானப்பா? ஸோ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டு. இப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு இதை செக் பண்ணணும்ப்பா. ஓகேயா, ஸோ இந்த கிவன் கொஸ்டினுக்கு இதை நீங்கள் செக் பண்ண போறீங்க. அப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்ல நீங்கள் KCL எழுதுனா என்ன வரும், KCL at this node IS அப்படின்ற ஒரு கரண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு என்னவா ஆகுதுப்பா, ஸோ IC பிளஸ் ஐஆரா மாறுதா. எஸ், அப்போ IC பிளஸ் ஐஆர் அப்படின்னு எழுதலாமா. IC கரண்ட்டையும் ஐஆர் கரண்ட்டையும் ஆட் பண்றப்போ தான் எனக்கு IS அப்படின்ற ஒரு கரண்ட் கிடைக்குது. அடுத்ததா இந்த ICயை நம்ம எப்படி சார் எழுதலாம், ICயை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் VR, ரைட். இது என்னோட வோல்டேஜ் வந்து VRஆ. அப்போ விஆரையும் அட்மிட்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம் நமக்கு. ஸோ கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்ப்பா, V இஸ் ஈக்குவலன் டு I இன்ட்டு ஆர். கரண்ட் I வேணும்னா V பை ஆர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல இது அட்மிட்டன்ஸா, அப்போ அட்மிட்டன்ஸ்னா என்னப்பா அர்த்தம், 1 பை இம்பிடன்ஸ் இஸ் நத்திங் பட் அட்மிட்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் இம்பிடன்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், தட் இஸ் நத்திங் ராங்கு. அப்போ தேர்ஃபோர் இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் VR டிவைட் பை 1 divided by Z, that is Y. புரியுதா? அப்ப ஐசியை நம்ம எப்படி எழுதலாம்னா, the IC can be written as V suffix R into Y.
ஓகேயா? அப்போ ஐசி இப்படி நம்ம எழுதலாமா? ஸோ இப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு விஆர் சஃபிக்ஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஓகேயா? அப்போ இது எப்படிப்பா மாறி இருக்கும்? ஐஎஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு y இன்டு விஆர் வெக்டார் பிளஸ் 1 இன்டு ஐஆர் வெக்டார். இப்போ பாருங்க, எஸ் நான் இங்க ஒரு எக்ஸ்பிரஷனை ஈக்குவலன்ட் பண்ணிட்டேன். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்ப்பா, இந்த கிவன் மாடல் ஈக்குவேஷன்ஸ் இது, அதுக்கு இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுவேன். இந்த கிவன் மாடல்ல இருந்து ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுவேன். அது என்னோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு நான் மேட்ச் பண்ணுவேன். அதை மேட்ச் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். அப்போ therefore ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் இதோட செகண்ட் ஈக்குவேஷனும் மேட்ச். கரெக்டா? போத் ஆர் கெட்டிங் மேட்ச்டு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அடுத்ததா விஎஸ் தான் மாடல் பண்ணணும். அப்போ விஎஸ் மாடல் பண்றப்ப எப்படிப்பா நம்ம எழுதலாம்? விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? விஎஸ் இது பேரலலா இருக்கு, விஎஸ்க்கு இவன் பேரலலா இருக்கான், அண்ட் இவனும் பேரலலா இருக்கான். அப்போ சிம்பிளி விஎஸ் ஈக்குவல் டு விஆர்னு எழுதிட்டு போயிடலாம்ல. ஏன்னா மொத்த பேருமே பேரலலா தான் இருக்காங்க. கரெக்டா? இங்க சீரியஸா இருந்தா தான் வோல்டேஜ் டிராப் ஆயிருக்குமே. ஆனா இங்க எல்லாருமே பேரலலா இருக்காங்களே. அப்ப டைரக்டா நீங்க என்ன எழுதலாம்? Vs is equivalent to VR அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்ப சிம்பிளி இங்க பாருங்க, Vs is equivalent to 1 into VR plus 0 into IR அப்படின்னு எழுதுனா தப்பு இல்லல்லப்பா. ஸோ Vs into VRன்றதை தான் நான் இப்படி எழுதுறேன். ஓகே, Vs is equivalent to VR 1 into VR plus 0 into IRன்னு எழுதலாம். அப்போ இவனையும் கம்பேர் பண்ணிக்கலாம். At the same time இப்போ இந்த IS வெக்டாரையும் நான் கம்பேர் பண்ணிக்கலாம். IS வெக்டார் என்ன வருது? Y into VR plus into 1 into IR. புரியுதாப்பா? அப்போ 1 0 Y1 அப்படின்றது தான் என்னோட ABCD பேராமீட்டர்ஸ். அப்போ என்னோட மேட்ரிக்ஸை நான் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ என்னோட மேட்ரிக்ஸை நான் ஃப்ரேம் பண்ணேன்னா VS into IS இந்த சைடில், அடுத்ததான் நெக்ஸ்ட்டு A B C D, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? VR IR இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதோட வேல்யூஸ்ல என்னென்ன பிளேசஸ்ல என்ன இருக்கு? 1 0 Y1 இருக்கா? அப்ப ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ். This is ABCD. அப்ப A ஓட வேல்யூ, D ஓட வேல்யூ சேம் 1. அடுத்ததா B ஓட வேல்யூ இஸ் 0 and C ஓட வேல்யூ இஸ் admittance Y. ஓகேயா? அப்ப therefore இந்த பாராமீட்டர்ஸ் தான் எனக்கு கிடைச்சிச்சு. A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ, D ஓட வேல்யூஸ் கிடைச்சிச்சா? அப்ப we need to find the symmetry in this condition. ஓகேயா? நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? சிமெட்ரியை கண்டுபிடிக்கணும்பா. So we need to check symmetry. The condition for symmetry enna? A is equivalent to D. Correct? So in the given question la value of A is equivalent to D is same, is 1:1 da. So the network is symmetrical. The network is symmetrical. The model is symmetrical. அடுத்ததா இங்க பாருங்க, AD minus BC வந்து 1 ஆ இருக்கும். Condition for reciprocity. So இருக்கா பாருங்க, AD minus BC is 1. So the model is reciprocity, reciprocal. Network is reciprocal. கரெக்டா? அப்ப இந்த given network வந்து symmetricalum இருக்கு,
ரெசிப்ரோக்கலாகவும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த கிவன் நெட்வொர்க்குன்றது இது ஒரு சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கு ஆஸ் வெல் அஸ் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்கு. அப் டு திஸ் கிளியர் தானப்பா? அப்போ என்னோட ஷார்ட் லைன் மாடலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததா நாளைக்கு நம்ம மீடியம் லைனு அண்ட் லாங் லைனை நம்ம முடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த மீடியம் லைன் லாங் லைனை சின்னதாக ஒரு பிபிடி மாதிரி போட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ ஈஸியாக நம்மளால் நாளைக்கு அதை முடிச்சிட முடியும். ஓகே, நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது, ஸோ கீப் ப்ரிப்பேரிங். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து வர அன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னா இன்றைக்கே நம்ம அதுக்கான ஒர்க் எல்லாமும் ப்ராப்பராக பண்ணிடணும். ஸோ ப்ராப்பராக படித்து ரிவைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்கப்பா. எக்ஸாம்ஸ் வரப்போ கடைசியாக ஒரு ரிவிஷன் கொடுத்து ஈஸியாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தாலும் அது அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த எக்ஸாமையும் நீங்கள் ரேண்டமாக கொடுக்காம ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியில் அப்ரோச் பண்ணி கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஸோ வேக்கன்சி வரலை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர ப்ராப்பராக படிக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ மோர் ஆர் லெஸ் நம்ம எவ்வளவோ டைமை வந்து இந்த எக்ஸாமுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 months மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக இந்த 2 months ஆஃப் டைமை நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஓகே, நானும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக வந்து இந்த ஒரு 2 months ஆஃப் டைமை நல்லா எழுதுங்க. ஸோ டெஃபினட்டாக ஈஸியாக இந்த ஜாப்லேயே நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஷுவராக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆஃப் டைம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த 6 months ஆஃப் டைமில் நமக்கு எவ்வளோ நாள் வேக்கன்சிஸ் ஆட் ஆகலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் டிப்ளமோ வேக்கன்சிக்கு பிஇ எலிஜிபிள் தான்ப்பா. ஸோ நம்ம செக் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எலிஜிபிள் தான். ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நமக்கு இந்த இயருக்குள்ளே பெரிய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இல்லைப்பா. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் ஜாபுக்கு போயிடுங்க. ஓகே, அதுதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இயருக்குள்ளேயே நமக்கு பெரிய சேஞ்சஸ் வராது. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு நடந்துச்சுனாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம்ல. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம மீடியம் லைனு லாங் லைனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரான வீடியோஸில் நிறைய நம்ம மீட் பண்ணலாம், நிறைய டிஸ்கஷன்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்தராக அவங்களுக்கும் இதோட யூசேஜ் வந்து இருக்கட்டும். ஓகே, ஸோ பர்சனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம